வகையில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த சம்பவம் திமுக ஆட்சியின் லட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில 10ஆம் வகுப்பில் நன்கு படித்து மாவட்ட அளவில் பரிசு பெற்று தற்போது 12ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மாணவியை காணவில்லை என்று புகார் அளிக்க பெற்றோர் வந்தால் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக மிகவும் அலட்சியமாகவும் காணாமல் இருந்த பெண்ணை சந்தேகிக்கும் வகையிலும் காவல்துறை செயல்பட்டதாக வரும் தகவல்கள் திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு பெண்கள் பாதுகாப்பில் அக்கறையின்றி சீர்கெட்டுள்ளது என்பதை காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். குற்றவாளிகளை உடனே கண்டறிந்து விட்டால் உறவினர்கள் போராட்டத்தை முடித்துவிடப் போகின்றனர். இதற்கு ஏன் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து சமாதானம் பேச வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதையாவது மறைக்கவோ வழக்கை நீர்த்து போக செய்யவோ குற்றவாளிகளை ஏதேனும் வகையில் காப்பாற்ற வேண்டும் என திமுக அரசோ முயற்சிக்கிறதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேடநத்தம் பாலியல் கொலை குற்றத்திற்கான எச்சரிக்கை இருந்தும் அதை தடுக்காமலும் குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்காமலும் இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக பதிவிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய அனைவரும் கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.